நானும் என்னோட ஒய்ஃப் முத்துசெல்வி சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்ளைன் யுவராஜனாவுக்கும் ஸ்ரீமதி அவங்களுக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த சரவண் சாருக்கும் நான் வந்து இங்கே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்து ஒரு 15 இயர்ஸாக இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் நானும் என்னோடய ஒய்ஃபும் தனித்தனியாக வந்து ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்லேயே இருந்தோம்னா நம்ம லைஃப் மாறாது அப்படின்ட்டு ஒரு பிஸ்னஸாக நம்ம ஓனாக மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணலான்ட்டு தான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஷாப் ரன் பண்ணோம். ஒய்ஃபு நானும் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு அதில் ரன் பண்ணி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு மெடிக்கல் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு தனித்தனியாக நானும் என்னோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் காலையில் ஒரு 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தனித்தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. 6 இயர்ஸில் ஒரு பேபியும் 12 இயர்ஸில் ஒரு பேபி இருக்காங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து டைம் கொடுத்தா நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நாங்கள் வெஸ்டேஜ் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ராயல்ட்டி இன்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து நான் ஒரு 12 hours இல்லை 13 hours நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் எனக்கான இன்கமான ஒரு 30,000 அங்கே எனக்கு கிடைக்கும். ஆனால் வெஸ்டேஜ் நான் சூஸ் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி இன்கம் எனக்கு அப்புறம் என் குழந்தைக்கு வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மற்ற ஃபீல்டு எந்த ஒரு ஃபீல்டையும் பார்த்தீங்கன்னா நான் போடுற எஃபர்ட் வந்து என் குழந்தைக்கு வந்து இன்கமாக போகாது. அது நான் புரிஞ்சனால தான் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நேட்டிவ் கேவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year நேட்டிவ் கூட போகல. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா நம்ம லீவ் போட்டு போக முடியாது. நம்ம ஓன் பிஸ்னஸ் தான் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் இல்லைங்களா. அதனால வந்து நாங்கள் சொந்த ஊருக்கு கூட நாங்கள் போகாமல் தான் நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நிலைமை மாறணும் இருக்காது தான் நாங்கள் இங்கே எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த நிலைமை எங்களுக்கு சீக்கிரமாக மாறும். அதே போல் என் ஒய்ஃபும் இங்கே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. என்னோட பிஸ்னஸும் சரி வெஸ்டேஜும் சரி அவங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நாங்கள் மெடிக்கல்ஸ்னால ஹெல்த் கேரில் வந்து நிறைய நம்ம இம்பார்ட் கொடுக்குறோம். நிறைய பேர் ஹெல்த் கேர் கொடுத்துருக்கோம். பெஸ்ட் ரிசல்ட் வந்து நம்ம கம்பெனியில் ஹெல்த் கேரில் கொடுக்குது. அதையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வருது. டீம் உடையுது. நடுவில் பார்த்தீங்கன்னா நான் குவாலிஃபைடில் சில்வரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 month மேலே நாங்கள் நான் குவாலிஃபைடில் இருந்தோம். அப்போ கூட நாங்கள் வந்து வெளியில் போகணுங்கிற எண்ணங்களுக்கு வரல. ஏன்னா இந்த ஒரு துறையில் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். நம்மளும் ஒரு லீடரை கிரியேட் ஆகி நம்ம கீழே வரவங்களையும் லீடரை கிரியேட் பண்ண முடிய ஒரு ஃபீல்டுனா இந்த ஃபீல்டு மட்டும் தான். வேறு எந்த ஒரு ஃபீல்டையும் சரி எந்த ஒரு பிஸ்னஸ் சரி நமக்கு கீழே வரவங்கள நம்ம வந்து அச்சீவ் பண்ண வைக்க முடியாது. அது வந்து எங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சது. அதனால எங்களுக்கு டீம் உடைக்கிறப்பவும் சரி நாங்கள் டிமோட்டிவேட் ஆகும்போதும் சரி எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து சரியாக புரிஞ்சது. அதனால் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல் எங்கள் கீழேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் லீடர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் தாய்லாந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் போயிட்டு வந்தாங்க. என் ஒய்ஃப் கீழே ஒரு 3 லேடிஸ் போயிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதான் எனக்கு தெரியும். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விஷயம் தேங்க்யூ.